ஹாய் ஹலோ நம்ம சோயா ஃபேமிலி நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ் பவுட்ரு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நாங்கள் ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 1 மந்த்லேயே ஒரு 8 kg குறைஞ்சேன். ஸோ அதனால தான் அது போன இயர். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக மறுபடியும் வெயிட் போட்டுட்டு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டாச்சு. அப்புறம் ரொம்ப தூக்கம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வெயிட் போட்டு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயில் ஒரு 1/2 kg கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்துருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். அலச தேவையில்லை, வறுத்து எடுத்தால் மட்டுமே போதும். நமக்கு நார்மலாகவே நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நமக்கு கஞ்சி மானிலாம் காய்ச்சி குடிப்பாங்க. பட் வேகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அது நம்ம அப்பப்போ நம்ம அடிக்கடி பண்ணவும் முடியாது. நினச்ச நேரம் கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி குடிக்கிறதுக்கு மாற்றப்பட்டு கூட நம்ம காஃபி அண்ட் டீ எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த மெத்தடு. நீங்களும் இது இப்படியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அது கூட நான் ஒரு 150 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கொள்ளோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு. கொள்ளு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல பெனிஃபிட் இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ் ஜர்னியில் இந்த கொள்ளு ஒரு முக்கிய பங்குன்னே சொல்லலாம். அதுக்காக தான் இது. 1/2 kg கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு 150 கிராம் கொள்ளு எடுக்கலாம். அது கரெக்டான அளவாக இருக்கும். அதையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். இப்போது நமக்கு இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இது கூட சேர்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கிளறி விடலாம். ஏன்னா சூடு கொஞ்சம் குறையட்டும் அப்படிங்கிறதுக்காக கிளறி விடுறேன். இப்போ நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஒரு கடாயில் அதே கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நான் சீரகம் எடுத்திருக்கேன். சோம்புள்ள சீரகம், அது கூட 1-2 மிளகு நமக்கு தேவைன்னா 1-2 மிளகு சேர்க்குறனால ஒன்றும் இல்லை. நான் அதையும் இது கூட ஒன்றாவே சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிறையா டைம் நான் ஏற்கனவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து நிறையா பொடிலாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா தூங்கி எந்திக்கிறது, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எப்போ இதை நான் ட்ரை பண்ணேனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் லாஸ் என்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு ரொம்ப பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேசான ஒரு கரகரப்பு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நைஸாக நமக்கு ஆகாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இதை ஒரு தட்டில் ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை அரைச்சி எடுத்த பொடியை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூடோடு நம்ம இப்படி பாட்டில் போட்டு அடைக்கும்போது அது சீக்கிரம் கெட்டு போகும். அதுக்காக தான் நம்ம மசாலா பச்சரிசி மாவுலாம் நம்ம நார்மலாக ஆற வைப்போம்ல, அந்த மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நார்மலாக ஒரு பொடி வாங்கணும், இல்லை நான் ஹெர்பா லைஃப் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை. கண்டிப்பாக இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நாளைக்கு 2 நேரம் குடிங்க. அப்புறம் டீ காஃபியை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் போதும். மதியம் நம்ம என்ன லஞ்ச் எடுத்துக்கிறீங்களோ அதுவே போதும். ஒயிட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 மந்தில் நமக்கு 8 kg நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், கேக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. இதுதான், இதுக்கு வேறு எதுவும் ப்ராசஸ் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.